ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, PKXD பார்ட் 20 தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வாங்க நம்ம இந்த ரைடு முதல்ல இறங்குவோம். ரைடு என்னை கூப்பிட்டு போயிட்டே இருக்குது. நின்றுச்சு. ஓகே, அதுவாகவே நின்றுங்க. அதான் சரி வாங்க நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம எப்பவுமே வெட்டித்தனமாக நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதே தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, யாரா கேண்டி XD என்னென்னமோ பேர் வைக்கிறானுங்க ஐயா. ஓகேங்க, வாங்க நம்ம நேராக நம்மளோட இடத்துக்கு போகலாம். எனக்கு இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இந்த அப்டேட்ஸில் இதுவாக இருக்குது, எல்லோரும் பக்கத்தில் இருக்காங்க. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஓகே வாங்க நம்ம போகலாம். ஓகே, ஒரு டான்ஸை போட்டு ஜிங்கு 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 டான்ஸை போட்டு போகணும். ஏதாவது எப்படின்றதுனால ஓகேங்க, வாங்க நம்ம நேரம் வந்தாச்சு இங்கே இந்த இடத்துக்கு. அப்படியே அந்த எஜிப்தியன் ஸ்டைலில் பண்ணிருக்காங்களாமா. ஓகேங்க, நமக்கு என்ன பண்ணலான்னா என்ன பண்ண போகிறீங்க, வழக்கமாக நம்ம பண்ணுற கடமைகள் தான் நம்ம பண்ண போகிறோம். முன்னாடி நம்ம நாங்கள் இருக்காங்க ஒரு பச்சை கலரில் டிஷர்ட் போட்டு குட்டி ஜட்டியை போட்டு நம்ம சுற்றிட்டு இருப்போம். பார்த்தீங்களா, அட்மின் மாதிரி ஒரு லுக்கு வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சட்டை பேண்ட்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வரைச்ச டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே அட்மின் லுக்கில் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி ஓகேங்க, வாங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பட் ஆனால் அந்த ஆர்மரில் நம்மளால் அந்த ஷூ போட்டுட்டு நம்மளால் இந்த பவர் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஆர்மரில் அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? அதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி அப்படியே ட்ரை பண்ணிருக்கேன். அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குங்களா? சரி ஓகேங்க, வாங்க நம்ம எப்போவுமே வழக்கமாக பண்ணுற வேலைகள் பண்ணலாம். வாங்க, மான்ஸ்டர் லேப் இருக்குது. யாரா பேட் கேட்குறாங்க. ஓகே கொடுப்போம். ஓகே, ஃப்ளேம் ஃபாக்ஸ் தராங்களா? ஐயோ, எனக்கு ஃப்ளேம் ஃபாக்ஸ் தேவையில்லையே. என்னோட வாலெட்ஸ் லீஃப் வந்துட்டு சொல்ல ஆடமாட்டா. என்னடா பண்ணிட்டீங்க உள்ளே போகிறதுக்குள்ளே? ஐயோ இவளா? ஏங்க இவ தாங்க அந்த மம்மி கேட் வச்சு சுற்றிட்டு இருக்கவங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் மம்மி கேட்டுடுமா இவ கூட தான் போவானே. நம்ம வாங்க வாங்க இதுக்கு வாங்க நம்ம நேரம். இவன் யாரா? ஒருத்தனும் ஒவ்வொரு மாதிரி நிற்கிறீங்க. சரி ஓகேங்க, வாங்க நம்ம போயிட்டு நான் இது பண்ணுவேங்கண்ணே. வாங்க வந்து சும்மா சுற்றி பார்ப்போம். வாங்க அப்படியே ஏதாச்சும் விட்டுருவாங்களான்னு பார்ப்போம் ஸ்டோரில் போயிட்டு. ஓகேங்க, நீங்கள் பாருங்களேன், இது ஒரு காமெடி பாருங்கள். 50 ஜிம் கொடுத்தோன்னா இந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ் தான். இதில் வந்து 55 ஜிம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 40,000 கோல்டு காயின்ஸ் இருக்குது. அவர் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் தெரிஞ்சே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். தெரியாமவே கேட்குறேன். 55 ஜிம் கிடைக்குதுன்னே வச்சுப்போம். கிடைச்சா என்னடா போகிறது? 5 ஜிம் இருக்கும். அதுக்கு நான் அந்த வீக்லி இது முடித்தாலே 4 ஜிம் எனக்கு கிடைக்கும்டா. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இடியப்பம் சிக்கல் மாதிரி 5 ஜெம் கிடைக்குது. 5 ஜெம்மு 5% தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த இது பண்ண ஃபர்னிச்சரு இல்லைன்னா ட்ரெஸ்ஸு ஏதாச்சும் இது கொடுத்து விட்ருவாங்க. புரியுதுங்களா? இந்த ஃபர்னிச்சர்ஸ் தான், ட்ரெஸ்ஸு தான் கிடைக்கும். மற்றபடி இந்த இது காயின்ஸும் சரி ஜெம்ஸும் சரி கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேர். ஓகேங்களா? நீங்கள் பண்ணி உங்களோட ஜெம்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. நான் அதை நான் அப்புறம் காட்டுறேன். ஓகே வாங்க நம்ம நேரம் மான்ஸ்டர் லேப் அப்டேட் ஆகலாம். மான்ஸ்டர் லேப் வச்சியோ மான்ஸ்டர் லேபுன்னு தான் வாயில் வருது. எஜிப்த் அப்டேட்டுங்க. அட பாவி, உங்களுக்கு பேர் மான்ஸ்டர் லேப் தாங்க. அதுதான் சொல்கிறேன், கரெக்டாக தானே சொல்கிறேன். அப்புறம்ங்க சரி வாங்க, நான் வந்து வச்சேங்க. அது காயின்ஸில் இருக்கான். நான் ஜெம்ஸுன்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் வாங்கவே இல்லை. எனக்கு ஏதோ டாகி மண்டை மாதிரிலாம் இருக்குங்க. அது எங்கே 10,000 காயின்ஸா? நான் என்னென்ன மண்டை இருக்குதோ இருக்குங்க. இந்த 3 மண்டை ஜெம்ஸு, இந்த 3 மண்டை காயின்ஸு. ரொம்ப நாளாக காயின்ஸ் வச்சு செலவு பண்ணணும் போலியே இருந்தது. இன்றைக்கி அதுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. வாங்க இதில் என்ன இருக்குது, ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இதில் எவ்வளோ, இந்த பேண்ட்லாம் அவ்வளோ இல்லை, பேக்கில் இது கூட அவ்வளோ இருக்காதுங்க. 2 ஜெம்ஸ்ட்டு தான் இருக்குது. அது ரொம்ப அணியாண்ட 40 ஜெம்மா. ஓகே, மாஸ்க்லாங்க என்கிட்ட அவ்வளோ சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. மாஸ்க் தான் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது மேக்ஸிமம். ஓகே எங்கடா இது மண்டை? மண்டை தான். எங்கட மண்டை. ஓகேங்க, இந்த மண்டையும் இந்த மண்டையும் இது எவ்வளோ நல்லா இல்லை. இந்த மண்டை வாங்கலாம். ஆனால் எந்த ட்ரெஸ்ஸு கூட நான் போடுவேன் தான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் நல்லாவே இல்லைங்க. இந்த மண்டை இது சுத்தமாக செட் ஆகலை. இது
நல்லாவே இல்லை. சரி இது வாங்கணும்னு நினச்சேன், வாங்கியாச்சு போட்டுருவோம். ஓகே இந்த மண்டை வாங்க. ஓகே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் மண்டை, எங்கள் ஹெலிகாப்டர் மண்டை அதையே வாங்கி போட்டுருவோம். எங்கே இருக்குது ஹெலிகாப்டர் மண்டை? இது இருக்குது, இதையும் வாங்கி போட்டுருவோம். ஓகே இப்போ நம்மக்கிட்ட 34,000 காயின்ஸ் இருக்குது. வாங்க நம்மளோட பழைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏறலாம். எங்கடா காணும்? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இது போய்ட்டு ஆடலாம். பெட்டை மாற்றிருப்போம். என்ன பட்டக்கணும்னா லூனார் ட்ராகன், ஏன்னா நான் அதான் இப்படி லெவலப். ஓகேங்க நம்ம நேராக வந்தாச்சு கேம்குள்ளேயே. ஓகே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே கேர்ஃபுல், இந்த பேரகான் மம்மிக்கிட்ட மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பேரகான் மம்மிக்கிட்ட மாட்ட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போவோம். மாட்ட மாட்டோம்னு சொல்கிறோம், தெரியல எப்படின்ட்டு. அப்பா என்னடா பேரகான் மம்மி தான் வரும். எக்ஸ்எக்ஸ் மாட்டிக்கோ, எக்ஸ்எக்ஸ் மாட்டிக்க மாட்டிக்கோ. இவன் என்ன இங்கே வரான்? பாத்தியா என்னடா எங்க நான் இப்படி இன்ட்ரெஸ்டான ஒரு சீன் நடக்க போய் நினச்சிங்கன்னா, இப்போ அவள் மாட்டி இந்த மாட்டிட்ட மாட்டிடுவான்னு நினச்சேன். மாட்டவே இல்லை. ஓட்டம் வரான். ஓகே வாங்க நம்ம இப்படி போயிடலாம். ஓகேங்க நம்ம வேணா 3 மட்டும் வச்சா போதும். எல்லாத்துக்கும் ஒரு பேருங்க. என்னென்னா பச்சை கலரில் இருக்கிறதுக்கு இது கண்ணு, அப்புறம் ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு தண்ணி, இந்த புறா மாதிரி இருக்கிறது புறா தான். ரெட் கலரில் இருக்கிறதுக்கு ஃபாக்ஸு. 3 தான் ஓகேங்களா. ஓகே அவன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கானா. பார்த்துட்டு இருப்போம். அப்படின்னு ஒரு பாட்டை போட்டிங்க அப்படி ஆடினா நல்லா தான் இருக்கும். ஐயோ இப்போ செத்துறானா, எங்கே எடுக்கிறது? செத்துறா தயவு செஞ்சு இங்கே வந்து செத்துரு. இங்கே செத்துறீங்கன்னா நான் சொல்ல எடுத்துருப்பேன். அவன் உயிரோட வர மாட்டேங்கிறா. என்னதான் அப்படி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? ஏங்க அது இவ தானே, அந்த எக்ஸ்எக்ஸ் பட்டி எக்ஸ்எக்ஸ்னு யாரோ ஒருத்தி இருந்தாலே அவள் தானே. அது தெரியல, ரொம்ப பழப்பமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே யாரா இவ? ஐயோ ஓடுதோ. ஓகே நம்ம தப்பிச்சு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை பார்க்கல. இல்லை ஃபஸ்ட்டா வா. ஓகே வாங்க இப்போ நம்ம இருக்கலாம். ஓகே இப்படி பண்ணி பாருங்கள். எல்லா எமோஜிஸும் அப்படி கலந்து போடுங்க. அது எல்லாருக்கும் முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே 1460 காயின்ஸு நம்மளுக்கு இப்போ ஆட் இல்லாதனால 2920 அப்படியே க்ளைம் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஓகேங்க வாங்க இப்போ நான் ட்ராகனாக வந்துருச்சு. சரி ஓகேங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை காட்டுறேன். அதை காட்டுறதுக்கு நம்ம நேராக இதை எடுத்துக்கலாம், பெட்டர் பண்ணுறதுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறேன். யாராச்சும் பிளேயர்ஸ் இருக்காங்களா பார்ப்போம். எனக்கு இப்போதைக்கு ஒரே பெட்டு தாங்க தேவை, அந்த டுகெதர்னஸ் பியரு அப்படி இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனு. அது 2 தான் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அவனும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். தண்டர் பெகாசஸ் குத்தா கூட வாங்க மாட்டேங்கிறானுங்கன்னா பார்த்துக்கோங்களேன். யாருன்னா ப்ரௌன் கேட்டா, இது ரொம்ப பழைய பெட்டுன்னு சொல்லுவாங்களே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி தெரியும். ஓகேங்க இங்கே யாரோட பிளேயர்ஸ் இல்லை, நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது யார்டா? நார்வேவா? பங்கி யோனிக்கானா? ஏன் இது வச்சிருக்கியா? யாருங்க இவ வந்து டென்ஷன் படுத்திட்டு இருக்கா. ஓகே வாங்க நம்ம மேலே போயிட்டு ஓப்பனிங் செரமனி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த மாதிரி இடத்துக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் ஒன்று ஏதாவது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்க என்ன விஷயம் நான் சொல்கிறேன். அப்படி என்னடா விஷயம், இன்னும் தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப 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 ரேரான ஒரு பெட்டு வாங்கி நமக்கு கிடச்சிருக்கு க்ரூம்டு டாகு. இதை பெட்ரேட் பண்ணி தான் வாங்கினேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா இதெல்லாம் விடுங்க, அவ்வளோ ஒரு சில பேர் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அப்புறம் வைல்டு பெட் என்ன தெரில, சடனாக நிறைய பேர் அப்புறம் வைல்டு பெட் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன தெரில. ஒருவேளை அந்த இதனால நினைக்கிறேங்க, அந்த கிராவிட்டி பாட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 கிடச்சிச்சுனாலும் நீங்கள் ஃபியூஷன் பண்ணுறலாம் ஓகேங்களா, வைல்டு பெட் மூலமாக. அதனால தான் எல்லோரும் வைல்டு பெட் கேட்டுட்டு இருக்காங்க. இது என்ன தெரில, கண்ணு மூக்கு வாயில் இல்லாத பெட்டு. நான் வந்து இப்போ பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னடா பெட்டு இது P34 அது P3T என்னமோ சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அந்த பெட்டு தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதாங்க நான் சொன்ன இது பங்கி யூனிகார்ன். பங்கியோ பன்னி யூனிகார்ன் சொல்லலாம் நம்ம. இந்த பன்னி யூனிகார்னு இது ஆக்சுவலாக எனக்கு எப்படி கிடச்சின்னா, தண்டர் பேக்கஸ் வச்சுருந்தேன். ஸோ அதை விற்றுட்டு அதை ட்ரேட் பண்ணிட்டு நான் பங்கி யூனிகார்ன் வாங்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த பன்னி யூனிகார்ன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப ரேராமே, இந்த க்ரூம்டு டாக் மாதிரி. என்னடா ஃபேமஸ்ன்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருந்தால் அது ஒன்று அங்கே ஒருத்தன் கீழே வச்சுட்டு இருக்கான். ஆனால் நிறைய பேர்கிட்ட இருக்காதாங்க, நான் அதை கேள்விப்பட்டேன். பன்னி யூனிகார்ன் ரொம்ப ரேரான பெட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சொன்னால் தான் இந்த பன்னி யூனிகார்னை வாங்கிட்டேன். தண்டர் பேக்காசஸ் தானே போனால் போட்டோம், திருப்பி இந்த பெட்டை கொடுத்தா அந்த பெட்டை கொடுத்துருவானுங்க. ஸோ அதனால தான் பன்னி யூனிகார்ன் வாங்கிட்டேன். இப்போ நம்மகிட்ட எல்லா யூனிகார்னுமே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன யூனிகார்னில் மொத்தம் இருக்கும்னு எனக்கு சரியாக தெரியல, நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, யூனிகார்ன் போட்டோன்னே இப்போ நார்மல் யூனிகார்னு அதுவும் எங்கிட்ட இருக்குது. கேண்ட் யூனிகார்னும் இருக்குது, பிளாக் யூனிகார்ன் இருக்குது, யூனிகார்ன் பார்ட்டியும் இருக்குது, அந்த பன்னி யூனிகார்னும் இருக்குது, அப்புறம் யூனிகார்ன் ரோபோட் இருக்குது, யூனிகார்ன் குக்கி. யூனிகார்னோட எல்லா இதுவுமே என்கிட்ட இருக்குங்க ஓகேங்களா. ஓகே, நம்ம யூனிகார்ன் பாருங்கள் அவ்வளோ பொறுமையாக இங்கே ஓடி வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள், சூப்பர் தான். ஓகே வாங்க நம்ம இந்த BTS ஆர்மி கேர்ள் கூட நம்ம பெட்ரேட் போடலாம். ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களேப்பா, என்னங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே இது யாரா, சரி வாங்க நான் இது உங்களுக்கு காட்டணும்னு இல்லை, மறந்துட்டேன் ஓகேங்களா. சரி ஆக்சுவலாக நான் நிறைய பெட்ஸ் வச்சுருந்தேன். இந்த வாலெட் டைகர் லீஃப் டர்னுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு கொடுத்துக்கிட்டு தான் கிடச்சதே ஓகேங்களா. என்னென்னமோ பண்ணி கிடச்சில நல்ல பெட்ஸ் வாங்கிட்டாங்க. ஓகே இதை பார்த்தீங்களா, யூனிகார்ன் ரோபோட் இருக்குது, நான் சொன்னலாம் காட்டுறேன். யூனிகார்ன் ரோபோட் இருக்குது, யூனிகார்ன் குக்கி இருக்குது, யூனிகார்ன் பார்ட்டி இருக்குது, சவாரி செய்கிறதே இருக்குது இது ரெண்டும். அதுக்கப்புறம் வேறு என்ன யூனிகார்ன், கேண்டி யூனிகார்ன் இருக்குது, நார்மல் யூனிகார்ன் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன யூனிகார்னுங்க சொன்னால் பிளாக் யூனிகார்ன் இருக்குது, பங்கி யூனிகார்னும் இருக்குது. ஸோ எல்லா யூனிகார்னுமே நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா. இதுதான் லிட்டில் கோஸ்ட் தான், இது பெட்டுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ரேர் பெட்டுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிறானுங்க. ஹாலோவீன் அப்டேட்டில் வந்துதுங்க 150 ஜிம் நான் பார்த்தேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 150 ஜிம் அது. ஓகே இப்போ பங்கி அனஞ்சி பந்தரா டேய் அம்மா என்கிட்ட இருக்குடா. என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க. பன்னி யூனிகார்னு என்கிட்ட இருக்குது. சரி லிட்டில் கோஸ்ட் எடுத்துக்கிறியா, பன்னி யூனிகார்ன் தெரியா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. எங்கே தந்துடுவானுங்களா, தந்துடுவாங்களா ஏறுங்க. ஓகேவான்னு போட்ட பார்ப்போம். ஓகே நான் சொன்னேன் பார்த்தீங்களா. சரி அட்லீஸ்ட் இந்த பன்னியாச்சு நம்ம இந்த பெட்டாச்சும் தரேன். ஃபேஷன் பிங்க் லயன் தரேன். என்னங்க இவன், சரி இந்த பஃபேல வச்சுட்டு பேண்டாவை வச்சு தரேன், அதுவும் தரமாட்டாலாம் இதுவும் தரமாட்டாலாம். நம்ம இதுக்கு மேலே என்ன தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. ஓகேங்க அட போடா, பொறுமை அந்த எல்லைக்கு பொறுமை இருக்குது. ஓகேங்க இது சொல்லணும்னு வந்தேன். முன்னெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் முன்னெல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக்லாம் போட்டுருங்க, இந்த வீடியோக்கு பண்ணிருங்கலாம் ஓகேங்களா. முன்னெல்லாம் நம்ம எப்போவுமே போடுற ட்ரெஸ் என்னென்னா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியலைங்க, ஆனால் எப்போவுமே போடுறது என்னென்னா இந்த ஒரு டிஷர்ட்டை போட்டு இதோட பேண்ட்டை போட்டு இந்த யூனிகார்ன் ஷூவை போட்டு சும்மா சுற்றுவாங்க. அப்படிப்பட்ட இருந்ததில் நம்ம இப்போ இப்படி ஆகிட்டோம் ஓகேங்களா. பாருங்கள் எங்கே அந்த டிஷர்ட்டை தேட வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டே நம்ம அந்த இந்த வீடியோவே நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அந்த இது வேறு என்ன இது இந்த ஆர்மர்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா. என்ன சொன்னேன்னா நெக்ஸ்ட் டைம் கேட் ஆர்மர் வாங்கலாம் அப்படின்ட்டு.
ஓகேங்களா. இது யாரா டேஞ்சரஸ் டியரு? மம்மி கேட் போடுவான்னு தெரியும். ஸோ நம்ம அதனால் ரெடியாக இந்த பெட்டு கொடுப்போம். ஓகே போட ஓகேங்க. என்னென்னா என்ன பேருன்னு அந்த ஆர்மர் வாங்கணும்னு சொல்லிருப்போம். கேட் ஆர்மர் நெக்ஸ்ட்டு வாங்கலான்ட்டு ஒரே நம்ம கஷ்டப்பட்டு 246 சேர்த்துருவோம். இப்போ ஆனால் அந்த ஆர்மர் வந்து 300. ஓகேங்களா. என்ன ஒரு எவ்வளோ ஒரு 54 ஜெம் தான் தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண அதான் நான் இப்போதைக்கு இவ்வளோ இருக்குது. அந்த வீக்லி அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கான இதெல்லாம் சேர்த்து நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் நம்ம அனப்படா மேக்ஸிமம் நம்ம ஒரு 2-3 மேக்ஸிமம் 2 நாள் இல்லை 3 நாளுக்குள்ளே வாங்கிடலாம். ஓகேங்களா. அது அந்த ஆர்மர் வாங்கும் போதே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். வந்து சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சூப்பர் குட். மம்மி கேட்டா படா நினைக்கிட்டு எடுத்துக்கிறியா? அதுவோ மாட்டான். இல்லை மம்மி கேட்டை மட்டும் கொடுத்து இது பண்ணுறான். நோ போடாம பாருங்களேன். போடு டப்புன்னு போடுறா. எவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகேங்க. இவன் அப்படியே சுற்றிட்டு இருக்கான். எனக்கு பார்க்குறேன்டாக்கா போடாங்கிட்டு. சரி ஓகேங்க. அதான் அந்த இது நான் வாங்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஆர்மர் வாங்கும்போது. ஓகேங்களா. இந்த ஆர்மர் நம்மளோட எத்தனாவது ஆர்மராக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்னடா ஒருத்தராக வந்துட்டு இருக்கீங்க. கறி போரியா இது ஒன்று பிளா எங்கே இருக்கு? யார்டாங்க? ஓகேங்க. ஓகே இந்த ஆர்மர் நம்ம எத்தனாவது ஆர்மர் பார்க்கலாம். ஓகேங்களா. ஏறக்கணே 2 இது ஒரு 4 6 8 10 11 ஆர்மர் கிட்ட நம்ம இருக்குது. ஸோ இந்த கேட் ஆர்மர் நான் வாங்கினேன்னா 12வது ஆர்மருங்க. ஓகேங்களா. 12வது ஆர்மரு. நான் இது ரெண்டுலாம் சேர்த்துன்னு சொன்னேன். இது ரெண்டுமே ஆர்மர் தானே. ஓகேங்களா. தனியாக கொடுத்துருந்தாலும் ரெண்டுமே ஆர்மர் தானே. அதனால தான். ஓகேங்களா. அதனால இப்போ நம்ம 12வது ஆர்மருங்க. ஓகே சரிங்க. அது இது நம்ம வந்துட்டக்கப்புறம் வாங்க. ஓகேங்களா. நான் தான் இப்போதைக்கு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ 50 ஜெம்ஸ் கிடைக்கும் வாங்கலான்ட்டு. வந்தோடனே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஆர்மர் வீடியோ. அதில் அந்த ஆர்மரோட பவர் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. வாங்கலாமா வேணாமா ஒர்த்தா இல்லையான்ட்டு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி ஓகேங்க. புதுசாக வந்தவங்களுக்குலாம் தெரியாது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான். ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட்டு PKXD வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது நம்ம ஆர்மர் வாங்குறதுலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சரி ஓகேங்க. நம்மளோட பழைய வீடியோஸும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் போடுங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.